அனைவருக்கும் வணக்கம். பிள்ளையார்கோட்டை சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். ஹாய், என் பேர் ராஜ். லாஸ்ட் வீக் நான் பண்ண சூப் சாலட்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க மறக்காம வீடியோ கிளிக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்க, இன்னைக்கு ஒரு சூப் வெரைட்டி தான் பார்க்க போறோம். இட்ஸ் நாட் ஹாட் சூப், ஒரு கோல்டு சூப் பண்ண போறோம். ஒரு பழத்தை வச்சு ஒரு அருமையான கோல்டு சூப் பண்ண போறோம். இது என்ன பழம்னு கேட்டீங்கன்னாக்க, இது நம்ம ஒரு இந்தியாவை சேர்ந்த பழம் தான். இது கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பழம் இங்க இருந்ததுக்காக ஆதாரங்கள் கல்வெட்டுகள் இருக்கின்றன. முக்கணியில் ஒன்றான பழம், அதுவும் என்னோட ஊரு சேலத்துக்கு மிக நெருங்கியமான பழம் இது. ஆமாங்க, நான் மாம்பழத்தை பத்தி தான் பேசுறேன். வாங்க, மாம்பழத்தை வச்சு ஒரு அருமையான கோல்டு சூப் பண்ணுவோம். மாம்பழத்தோட பயன் பற்றி பார்ப்போம். மாம்பழத்தில் விட்டமின் ஏ, சி, இ நிறையா இருக்குது. அயன் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் லெவலை இந்த பழம் குறைக்க உதவுது. கண் பார்வைக்கு நல்ல ஏற்ற பழம். தோலின் ஆரோக்கியத்துக்கும் இது உகந்த பழம். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க இந்த பழம் உபயோகப்படுகிறது. இந்த சூப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். ஒரு மாம்பழம் எடுத்துட்டு இருக்கேன். இஞ்சி ஒரு 1/4 துண்டு யூஸ் பண்ண போறேன். மிளகு அரைத்து பொடியாக உபயோகப்படுத்த, தேன் தேவையான அளவு, அரைமுடி எலுமிச்சப்பழம், 5-6 புதினா இலைகள், தயிர் 1/2 கப், 3/4 கப் தேங்காய் பால். இப்ப மாம்பழத்தை தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சையும் தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைக்க போறோம். இப்ப மாம்பழத்தை இஞ்சியும் கூழ் மாதிரி அரைச்சாச்சு. அது மேல தனியா அரைச்சு வச்ச மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்கிறோம். தயிரையும் சேர்க்கிறோம். இப்போ கொஞ்சம் புதினா இலை, ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம் புழிஞ்சு, இதனுடன் தேவையான அளவு தேனையும் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் இப்போ ஒன்னா திரும்பியும் அரைக்க போறோம். இப்போ எல்லாத்தையும் கூழ் மாதிரி அரைச்சிட்டோம். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்துறோம். கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இப்ப தேவையானவங்க தண்ணி கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நான் இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துறேன். இதை வச்சுட்டு இப்போ நம்ம இப்பவே இதை குடிக்க முடியாது. 2-3 மணி நேரம் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, இல்லாட்டி இப்போ நைட் செஞ்சீங்கன்னாக்க காலையில் வரலாம் வச்சுட்டு காலையில் எழுந்து குடிக்கலாம். இது ஒரு தாய்லாந்து வெரைட்டியான சூப். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இது கூட வெங்காயத்தை நல்லா வதக்கி அது கூட சிவப்பு மிளகா அரைச்சு இந்த சூப் கூட கலந்து இது பண்ணுவாங்க. எனக்கு அந்த வெங்காயம் ஸ்மெல் இதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. சரி, அதனால நான் இப்படியே யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நம்ம இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட போறோம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. வெளில எடுத்து வச்சிருக்கேன். வாங்க சூப் டேஸ்ட் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு மின்ட் ஃபிளேவரோட மேங்கோ ஃபிளேவர், அதே சமயம் கோகனட் மில்க் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃபிளேவர்ல இந்த சூப் இருக்கு. கொஞ்சம் கெட்டியா இருக்கும். தேவையானவங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பால் இல்லாட்டி தேங்காய் பால், தண்ணி இப்படி வேணும்னா சேர்த்துக்கலாம். வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான டிஷ்ஷோட சந்திப்போம். நன்றி.